சீட் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும் தானே? ஃபோர் மணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அந்த முட்டு வந்து இதில் தட்டக்கூடாது. அது வந்து பெடல் மிதிக்கும். கிளச்சை மிதிங்க ஃபுல்லாக மிதிக்கும். கால் சீட் பின்னாடி போகுங்க. கால் எட்டுதா? கால் எட்டும் போது லேசாக கால் பெண்ட் இருக்கணும். சரியா? எட்டுது சார். கால் லேசாக பெண்ட் இருக்கணும். நீட்டி வைக்கக்கூடாது. நீட்டி வச்சிங்கன்னா கால் வலிக்கும்னா இப்போ கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. சரியா? இந்த கால் பிரேக்கில் இருக்கணும். கீழே வைக்கக்கூடாது. பிரேக்கு ஆஸ்ட்ரேட் கொடுக்கும்போது மாறிக்கணும். அவ்வளோ ஆஸ்ட்ரேட்டு மறுபடியும் பிரேக்கு ஆஸ்ட்ரேட்டு பிரேக் இப்படி கால் மாறிக்கணும். சரியா? அப்போ கை எங்கே வைக்கணும்? நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டு இருக்கும்போது 9-3ல இருக்கணும். திரும்பும்போது டர்னிங் இப்போ ரைட் சைடு திருப்புறோம் அப்படின்னா 12ம் 6லையும் இருக்கணும். லெஃப்ட்டில் திருப்புறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து 12லையும் 6லையும் இருக்கணும். அப்போ சுற்றும் போது எப்படி ஸ்டீரிங் எப்படி பிடிக்கணும்? நியூஸ் பேப்பர் பிடிக்க மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிக்காம லேசாக அப்படி மெதுவாக அப்படி லேசாக பிடிக்கணும். லேசாக பிடிச்சா போதும். சரியா? இப்போ இதில் வந்து வண்டியில் ஸ்பீடா மீட்டர் இருக்குது, ஃபியூல் மீட்டர் இருக்குது, வண்டி டெம்பரேச்சருக்குள்ள கை எடுத்துட்டு டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது. சரியா? இல்லையா? இது வந்து ஃபியூல் எவ்வளோ கிடக்குன்னு காட்டுறது. சரியா? இது ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு காட்டக்கூடியது. இது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு காட்டக்கூடியது. இது டெம்பரேச்சர் மீட்டர், அதான் என்ஜினோட டெம்பரேச்சர் காட்டக்கூடியது. அந்த சிவப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டுனாலே ஓவராக வண்டி சூடாகுதுன்னு அர்த்தம். அப்போ வண்டி நிப்பாட்டி ஹீட்டு வந்து குறைஞ்சப்பறம் தான் போகணும். வண்டி எடுக்கணும். நார்மலாக அது அந்த மாதிரி போகாது. அது எப்போ போகும் அப்படின்னா ரேடியேட்டரில் தண்ணி இல்லை. அது எப்படி தெரியும் ரேடியேட்டரில் தண்ணி இல்லைங்கிறது நம்மளுக்கு? அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டரில் தண்ணி இல்லைன்னா அடிக்கடி ஹீட் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு ஸ்டாப்பில் கொடுத்து பார்க்கணும். அப்போ நம்ம இந்த மேட்டில் எடுத்த முடியாது பிரேக் பிடிச்சிட்டே வந்துச்சுல, அப்போல்லாம் இந்த டெம்பரேச்சர் ஏறும். என்ஜின் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணும். என்ஜின் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுற நேரம் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமாகும். சரியா? ஓகே. ஏபிசி ஆஸ்ட்ரேட் எது? ஆக்சிலேட்டர் வந்து இந்த ரைட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் அதை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதை அதிகமாக யூஸ் பண்ணணும். அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ரஃப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஆஸ்ட்ரேட் கொடுக்கலன்னு கால் எங்கே வச்சிருக்கணும்? ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஆஸ்ட்ரேட் கொடுக்கல அப்படின்னா கால் பிரேக்கில் ஆட்டோமேட்டிக் பிரேக் வந்து கீழே வைக்கக்கூடாது. கீழே வைக்கக்கூடாது. சரியா? அடுத்து இருக்க வந்து கிளச்சு. கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதும் வண்டி நிப்பாட்டும் போது கிளச் அடிக்கணும். சப்புன்னு மிதிக்கணும். இது எப்பெல்லாம் மிதிக்கணும்? கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதும் வண்டியை வந்து ஓரமா பார்க் பண்ணி நிப்பாட்டும் போது மட்டும்தான் ஃபுல்லாக மிதிக்கணும். ஓயம் மிதிக்கும். டேனிங்னா ஃபுல்லாக மிதிக்க கூடாது. மிதிச்சிங்கன்னா வண்டி என்ன செய்யும்? போகாது, நின்றும். சரியா? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். 3 ஸ்டெப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா வண்டியும் அதே தான். உள்ள பற்றி அவ்வளோதான். என்ஜின் ஓடினா விட்டுறணும். ரொம்ப நேரம் பிடிக்கக்கூடாது. ரொம்ப நேரம் பிடிச்சி செல்ஃப் போட்டு போயிடும். இப்போ சாவி ஆஃப் பண்ண நினச்சிடணும். ஆஃப் பண்ணும்போது நம்ம ஆன் பண்ணும்போது அந்த பக்கம் திருப்பணும். ஆஃப் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி திருப்பணும். இப்போ ஆஃப் ஆகிருக்கு, ஆனால் ஸ்டீரிங் லாக் ஆகலை. அப்போ இன்னொருத்தர் திருப்புங்க பின்னாடி. இப்போ சாவி ஓடிடுங்க. இப்போ ஸ்டீரிங் திருப்பி பாருங்க, திரும்பாது. நல்லா திருப்புங்க ஃபுல்லாக திருப்புங்க. லாக் ஆகும். நல்லா திருப்புங்க. இப்போ திருப்புங்க. இந்த கடைசியாக கிளிக்கும் கடிச்சு இல்லையா, அது ஸ்டீரிங் லாக்கு. அப்போ சாவிலையும் 3 ஸ்டெப் இருக்குது. ஸ்டீரிங் லாக்கு, பேட்டரி ஆன் ஆகிறது, அப்புறம் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ரைட். வச்சு சாவி வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை லேசாக ஸ்டீரிங் அசைச்சிக்கோங்க. ஒருத்த கிட்ட அசைச்சிக்கிட்டே சாவி திருப்புங்க. நல்லா ஓப்பன் ஆகிட்டா ஸ்டீரிங் ஓப்பன் ஆகிட்டு. ரெண்டாவது இது பேட்டரி ஆன் ஆகிட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோ. இப்போ எப்படி விட்டீங்க? அது மாதிரி அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும்னு விட்டுறணும். ரொம்ப நேரம் பிடிக்கூடாது. பிடிச்சா என்ன ஆகும்? செல்ஃப் மோட்டர் போயிடும். செல்ஃப் மோட்டரில் உள்ள பல்லு வந்து அலுமினியம், என்ஜின் உள்ள பல்லு வந்து இரும்பு. இந்த அலுமினியம் ரொம்ப நேரம் இரும்பு உரசிச்சுன்னா அந்த அலுமினியம் வந்து தேஞ்சு உடஞ்சி போயிடும். அதனால ரொம்ப நேரம் பிடிக்கூடாது. வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க கவனிக்கணும். ஸ்டார்ட் ஆனோன்னு நினச்சிக்கணும், விட்டுறணும். சரியா? சரி. சரிங்களா? இது லெஃப்ட்டுக்கு இண்டிகேட்டர், லெஃப்ட்டில் போகிறோன்னு காட்டுறது. இது ஆஃப். திரும்ப கீழே அமைக்கிறதுனா ரைட்டு. சரியா? இப்போ ஆஃபில் இருக்குது. இந்த இதை ஒரு தடவை திருக்கணும் அப்படின்னா ஹெட்லைட்டு. சரிங்களா? இன்னொரு தடவை ஹாய், என்ன வீடியோ பார்த்து தொந்தரவு பண்ணுறான்? சாரி. நம்ம வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாய். சரிங்களா? இன்னொரு தடவை எடுத்துருக்குன்னா டிம்மு பிரைட்டு, அதாவது
முதல் தரத்து இருக்குது பார்க் லேம்பு ரெண்டாவது தரத்து இருக்குது தான் ஹெட்லைட். இப்போ பார்க் லேம்பு இப்போ ஆஃப் ஆகிட்டு, இப்போ ஆஃபில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தரத்துக்கு ஒன்று வரும் பார்க் லேம்பு, இந்த 4 இண்டிகேட்டர் லைட் எரியும். அதுக்கடுத்து திரும்ப ஹெட்லைட்டு. இதில் டிம் பிரைட் கொடுக்கறதுக்கு வந்து கீழே மேலே தூக்கணும். இதுக்கு அப்போ கீழே இருக்குது. இப்போ இது பிரைட்டு, இப்போ கீழே வாங்கலாம் டிம்மு, இது பிரைட்டு. சரி, இப்போ நீங்கள் சாவியை அந்த லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை லேசாக அப்படி தூக்கி விடலாம். இப்படி தூக்கினா அந்த லைட் அப்படி ஃப்ளாஷ் அடிக்கும். சரி சரி. எதில் வரக்கூடிய வண்டி நிப்பாட்டு. சரி, நம்ம வரோம் அப்படின்றத ஒரு இண்டிகேட் கொடுக்குற மாதிரி. இப்போ நீங்களே அதை பண்ணுங்க பார்ப்போம். இப்போ வந்து முதல்ல லைட் ஆன் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு ஸ்டெப்பு இது பார்க் லேம்பு, இன்னொரு ஸ்டெப்பு இவங்க ஹெட்லைட்டு. சரியா? இப்போ வந்து பிரைட்டில் இருக்குது, கீழே அமுங்க. அந்த இதில் இது அப்படி கீழே அமுங்க. இது பிரைட்டு, லேசாக மேலே தூக்கணும். இது டிம். லைட் வந்து தள்ளி அடிக்கும், இது வந்து தள்ளி அடிக்கும், இது வந்து பக்கத்தில் அடிக்கும். நீங்கள் அதை நைட் ஒர்க்கு போட்டு பார்த்துக்கணும் தெரியும். சரியா? இப்போ அதே லேசாக மேலே தூக்கிட்டானது ஃப்ளாஷ். மேலே தூக்கணும், மேலே எப்படி மேலே ஸ்டீரிங் பார்த்து. இது ஃப்ளாஷ். இல்லை ஏற்றவங்க லைட்டு போட்டு வருவாங்க இல்லையா, அது இப்படி பண்ணுறது வந்து ஃப்ளாஷ் லைட். இது ஓகே ஆச்சா? புரிஞ்சுட்டா? நீங்களும் அவருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள். இது வந்து வைப்பருக்குரியது. இது வந்து இப்போ வந்து ஆஃப்ல இருக்குது. இப்போ லேசா தூரல் போட்டுது அப்படின்னா நின்று சுத்தும். ஒரு தடவை மட்டுக்கும் எல்லாமே கீழே தான் போட்டுருக்காங்க. ஆமா, கீழே ஒரு தடவை மட்டுக்கும் பண்ணணும்னா, இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த கீழே பண்ணணும். அது மெதுவா அப்படியே தொடச்சி வரும். இப்போ ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கையில நம்ம போகும்போது எய்தாக்குல வரக்கூடிய வாகனத்தினுடைய இது தெரியாது. அப்போ அதுல இருந்து கீழே ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம கீழே அழுத்தணும்னா ஃபுல்லாவே அந்த வைப் வந்து ஃபுல்லாவே ஒர்க் ஆகும். சரியா? இதுக்கு பேர் எழுதி அசாடஸ் லைட். அதாவது அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு லைட். நீங்கள் இன்னொரு வண்டி கட்டி இழுத்துட்டு வரீங்கன்னா அது மற்றவங்களுக்கு தெரியுதுக்காக இதை போட்டுக்கலாம். இது நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா 4 பக்கத்துலேயும் லைட் இண்டிகேட்டர். நேரம் போகிறது கிடையாது, அவசர காலத்துக்கு. மழை பெய்யுது, பனி நேரம், இந்த மாதிரி நேரத்தில் ஓரமாக நம்ம வண்டி நிப்பாட்டிக்கோ, டயர் மாற்றுறோம், இல்லை இறங்கி முகத்தை கழுவுறோம், நம்ம அது ஓரமா நிப்பாட்டிட்டு இந்த லைட் ஆன் பண்ணிட்டோம்னா வண்டி நிக்குது அப்படின்றது பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். அதுக்கு பேரு அசாடஸ் லைட். சரியா? ஹேண்ட்ல பிடிச்சா டோர் அடைக்கணும். என்ன இது வந்து லாக் ஓப்பன் பண்ணது. டோரை ஓப்பன் பண்ணது மட்டும் தான் இது யூஸ் பண்ணணும். கண்ணாடி ஏற்றி இறக்கிறதுக்கு இது. சரியா? இல்லை வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து ரெஸ்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம கை வைக்க வாய்ப்பு கிடையாது. டிரைவருக்கு வந்து அது வாய்ப்பு வராது. சரியா? இந்த மிரர் வந்து உங்களுக்கு தெரியுற மாதிரி பின்னாடி வர தெரியுற மாதிரி, பின்னாடி வரக்கூடிய வண்டிகள் தெரியுற மாதிரி வச்சுக்கணும். ஆமாம், இது வந்து நம்மளை கிராஸ் பண்ணக்கூடிய வண்டி லெவல் பார்க்குறது. இல்லை ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி நிற்கும் போதே அந்த மிரர் நீங்கள் முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இல்லை இங்கேருந்து நீங்கள் சாஞ்சி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போ ஹேண்ட் பிரேக் போட்டுக்கணும். ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுட்டு நீங்கள் எட்டி அடிச்சிடும் உங்களுக்கு தெரியுற மாதிரி. இப்போ கரெக்டாக இருக்கா? அந்த மாதிரி தெரியுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் வண்டி எடுக்கணும். சரியா? இதுக்கு நமக்கு பின்னாடி என்ன நடக்கும் தெரியுது. மிரர்ல கை வைக்காம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க? மிரர்ல கை வைக்காம அந்த மாதிரி ஃப்ரேம்ல மிரர்ல கை வச்சீங்கன்னா நம்மளுடைய ரேகை அதுல பட்டதுன்னா பின்னாடி வரக்கூடிய நீங்க வந்து கண்ணை திருப்பினா தெரியணும். கண்ணை திருப்பினா அந்த கண்ணாடி தெரியணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். சரி. குனிஞ்சு வளைஞ்செல்லாம் பார்க்க கூடாது. சரி. ஏறி உட்கார்ந்த உடனே இது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரியா? ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கா? ஹேண்ட் பிரேக் வந்து இப்போ வந்து ஆஃப்ல இருக்குது. நல்ல பட்டன் அழுத்தி நல்ல மேல தூக்கு. அப்படி தூக்கிட்டு விட்டுறணும். ஆஃப் ஆயிடும். ஆன் ஆயிரும். இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி அழுத்தி இப்படி கீழே விட்டுட்டோம்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஃப் ஆயிடும். கியர் இது நம்ம வண்டி ஓட்டும் போது போட்டு பார்த்துக்கணும். சரியா? நம்ம வண்டி இருக்க மாதிரியே தான் இருக்குது, மாற்றிலாம் கிடையாது. நீங்கள் படிச்சிங்க இல்லையா, அந்த வண்டியில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. இதில் வேறு எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? அடுத்தது எஃப்எம் இதெல்லாம் உங்களுக்கு ஏசி ஏசியில் உங்களுக்கு இதெல்லாமே ஏற்கனவே தெரியும். சொல்லிட்டு பண்ணிருக்கா? இல்லை, வேண்டாம், அதெல்லாம் தெரியும். சரியா? ரைட். இப்போ உங்கள் வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. காலை பொறுத்த வரைக்கும் 3 பெடல், ஏபிசி, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, ஸ்டீரிங், கியர். சரியா? சரி. இப்போ நீங்கள் வண்டி ஓட்ட போகிறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளச் மூமெண்ட்லேயே ஃபஸ்ட் கியரில் மட்டும் உங்களை அசைச்சு பார்ப்போம். அப்புறம் அந்த ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் எடுத்து பார்த்துட்டு அப்படியே கிருஷ்ணகிரி வரைக்கும் போயிட்டு வருவோம். நாளைக்கு வந்து நம்ம டேர்னிங் ரிவர்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே சார். சரியா? சரி சார். இப்போ இது வரைக்கும் சொல்லி கொடுத்த அதெல்லாம் புரிஞ்சிருக்கா? புரிஞ்சுது சார். சரி, ரைட். இது அப்படியே உங்களுக்கு அனுப்பி விடுங்க, பார்த்துக்குங்க. ஓகே சார்.